Hello friends, welcome to our channel. Mutual fund வந்து எனக்கு அதிகமா இப்ப ரீசெண்டா என்ன क्वेश्चन கேக்குறாங்க அப்படினா ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நம்ம எப்படி வந்து அனலைஸ் பண்ணனும் நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்கேன் அப்படினா அதை எப்படி வந்து நான் சூஸ் பண்ணனும் கரெக்ட்டான ஃபண்டை நான் எப்படி சூஸ் பண்ணனும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய பேர் இந்த क्वेश्चन கேட்டாங்க. சோ இந்த வீடியோல நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நீங்க எப்படி சூஸ் பண்ணனும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நீங்க எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சேனலை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் சம்பந்தமான வீடியோஸ் வந்து ரெகுலரா நம்மளோட சேனல்ல நான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஏற்கனவே போன வீடியோல சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கோல் என்ன அப்படின்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா அந்த கோலை வச்சுதான் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க சூஸ் பண்ணணும். சரிங்களா? சோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபண்டுக்குமே இருக்கும். அந்த ஃபண்ட்ல இப்போ அவங்க வந்து ப்ரையாரிட்டியா எந்த செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, என்ன மாதிரியான ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, ஸோ ஸ்மால் கேப்பா, மிட் கேப்பா, லார்ஜ் கேப்பா, ஸோ என்ன பர்பஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, கேபிட்டல் கெயின்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, இல்ல டிவிடெண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ண போறாங்களா, அந்த ஃபண்டோட அப்ஜெக்டிவ் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சு பார்க்கணும். அந்த ஃபண்டோட அப்ஜெக்டிவும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கோலும் வந்து ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். செகண்ட் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மியூச்சுவல் ஃபண்டுக்குமே வந்து அந்த ஸ்கீம்ல அவங்க என்ன பண்ண போறாங்க, இப்ப ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் மாதிரியே அந்த ஃபண்ட்ல ப்ரையாரிட்டியா அவங்க வந்து எந்த செக்டார்ல ஃபோக்கஸ் பண்ண போறாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அலோகேட் பண்ண போறாங்க, என்னென்ன கம்பெனிஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ல இருக்கும். இப்போ வந்து அந்த ஃபண்டை யார் மேனேஜ் பண்ண போறாங்க, ஃபண்ட் மேனேஜர் யாரு, ஸோ அவங்களோட கோல்ஸ் என்ன, இதுல வந்து இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா இதுல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து எத்தனை பர்சன்ட், ஸ்டாம்ப் டியூட்டி வந்து எத்தனை பர்சன்ட், எக்ஸிட் லோட் வந்து எத்தனை பர்சன்ட், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ பொதுவா எக்ஸிட் லோட் அப்படின்றது வந்து இப்போ வந்து நீங்க ஒரு ஓப்பன் எண்டட் ஸ்கீம்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க ரெடீம் பண்றீங்க அப்படின்னா 1% வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ டாக்ஸ் பெனிஃபிட்காக வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இப்போ ELSS மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, இப்போ ஒரு 3 இயர் லாக் இன் பீரியட் இருக்கு, ஒரு 5 இயர் லாக் இன் பீரியட் இருக்கு அப்படின்னா அதுல வந்து எக்ஸிட் லோட் வந்து இருக்காது. சோ இந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ல உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நீங்க முக்கியமா அடுத்து நீங்க செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஃபண்டை வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. சோ அதுல வந்து இப்ப நிறைய வந்து உங்களுக்கு கேட்டகரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 1 இயர் ரிட்டர்ன் எவ்வளவு கொடுத்துருக்கு, 3 இயர்ஸ்ல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 5 இயர்ஸ்ல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, ஃபண்ட் லான்ச் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. சோ இதை எல்லாமே பேஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து லாஸ்ட் 5 இயர் இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் 5 இயரும் இதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்றது கேரண்டி கிடையாது. பட் நீங்க வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து அந்த ஃபண்டை சூஸ் பண்ணலாமா வேணாமா, இந்த ஃபண்டை யார் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஃபண்ட்ல ப்ரெடாமினண்டா வந்து எந்தெந்த செக்டார்ல மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க, என்னென்ன கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஸோ எத்தனை பர்சன்டேஜ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதோட growth வந்து எந்த அளவுக்கு இருக்கும், இப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்க செக்டார்ஸோட growth வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணி ஃபியூச்சர்ல நமக்கு இதே அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இல்லையா, ஸோ எப்படி ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி போக பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 2 ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இப்போ வந்து ஆல்பா ஸ்ட்ராட்டஜி, பீட்டா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பீட்டா ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த ஃபண்டோட அந்த மார்க்கெட்டோட ஃபிளக்சுவேஷன் பொறுத்து, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பொறுத்து அந்த ஃபண்ட் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது, அந்த ஃபண்ட் வந்து எந்த அளவுக்கு ஸ்விங் ஆகுது, வாலடைலா இருக்கு அப்படின்ற மெஷர் பண்ற ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இந்த பீட்டா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். லெஸ் தேன் 1க்குள்ள இருக்கு அப்படின்னா இது வந்து லோவர் ஸ்விங் அப்படின்னு எடுத்துக்கலாம். மோர் தேன் 1க்குள்ள இருக்கு அப்படின்னா வந்து ஹையர் ஸ்விங் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நீங்க ஒரு ஃபண்ட் சூஸ் பண்ணும்போது அந்த பீட்டாவோட வேல்யூ வந்து லெஸ் தேன் 1க்குள்ள இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். லெஸ் தேன்குள்ள 1 இருந்தாதான் வந்து அது வந்து லோவர் ஸ்விங்கா இருக்கும். மார்க்கெட் வந்து ரொம்ப அளவுக்கு பெரிய டிராப் இருந்தாலுமே அந்த ஃபண்டோட மூவ்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப கீழே வந்து வராது. அதை வந்து பேலன்ஸ் பண்ணி வந்து மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த பீட்டா ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதையும் நம்ம கன்சிடர் பண்ணி ஃபண்டை வந்து சூஸ் பண்ணலாம். ஆல்பா ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கும், அந்த பெஞ்ச் மார்க்கை விட ஒரு ஃபண்டு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்ல அந்த பெஞ்ச் மார்க்கை விட அந்த ஃபண்டு வந்து கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்ற மெஷர் பண்ற ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இந்த ஆல்பா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக வந்து இப்போ நிஃப்டி இப்போ வந்து இப்போ இண்டெக்ஸ் பேஸ்டு ஃபண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபண்ட் மேனேஜர் தேவையே கிடையாது. அந்த இண்டெக்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ வந்து நிஃப்டி 50, இப்போ நிஃப்டி
இப்போ 100 அப்படின்னா இப்போ நிஃப்டி 50 கம்பெனிஸ் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கோ அது எந்த பெர்ஃபார்மன்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்கோ அதே மாதிரி தான் அந்த ஃபண்டு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். வேறஸ் வந்து ஒரு ஃபண்டு மேனேஜர் வந்து ஆக்டிவா வந்து அந்த ஃபண்டை வந்து மேனேஜ் பண்றாரு அப்படின்னா அந்த இண்டெக்ஸை விட அந்த ஃபண்டு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்றோம். மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய அந்த இண்டெக்ஸ்ல கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை விட அந்த ஃபண்டில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும் அப்படின்றதுக்கு தான் அந்த ஃபண்டை வந்து சூஸ் பண்றோம். ஸோ ஆல்ஃபா அப்படின்றது வந்து 0க்கு மேல இருக்கு அப்படின்னா ஆல்ஃபா வந்து அதிகமா இருக்குன்னு எடுத்துக்கலாம். 0க்கு கீழே இருக்கு அப்படின்னா ஆல்ஃபா வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 0க்கு மேல வந்து ஆல்ஃபா பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த இண்டெக்ஸை விட அந்த பெஞ்ச்மார்க்கை விட அந்த ஃபண்டு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபண்டு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ஃபா வந்து 4 இருக்கு அப்படின்னா அது வந்து நல்ல ஃபண்டு. இப்போ ஆல்ஃபா வந்து 10 இருக்கு அப்படின்னா அது இன்னும் ரொம்ப நல்ல ஃபண்டு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த பெஞ்ச்மார்க்கை விட நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது அந்த ஃபண்டு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நீங்க பேஸ் பண்ணி ஒரு ஃபண்டை வந்து நீங்க சூஸ் பண்ணணும். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்டிங்ல உங்களுக்கு சப்போர்ட் வேணும், நீங்க கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து ஒரு AMFI சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கேன். அது போக நான் வந்து ஒரு 20 லைஃப் ஹெல்த் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கேன். உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்பந்தமாவோ எந்த ரெக்யர்மெண்ட் இருந்தாலும் நீங்க வந்து எனக்கு கால் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து ரெகுலரா நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் 0 to hero வித் ஜீவா.